அஜித் குமார் ஏகே தலைனால சொல்லக்கூடாது. ஓகே அஜித் குமார் அவங்க வந்து இப்போ ரேஸில் நல்லாவே பிஸியாக இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ துபாயில் நிறைய அந்த ரேஸ் சம்மந்தமாக விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி அதில் அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. அவர் வெளியே வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் அவராது பேஷன் தேடி போகிறாரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம். அதில் அவர் இட் சீம்ஸ் நாங்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ரேஸில் சொல்கிறேன், அதுக்காக ஒரு மெனக்கெட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கேம்பாக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதை தூக்கிட்டு ரீலீஸ் அன்னைக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. அகைன் இந்த விஷயங்கள்லாம் ஓகே. பட் அகைன் அந்த படம் நடிக்கிறது கொஞ்சம் என்னாச்சுன்னு தெரியல. அது ப்ரொடியூசர் அந்த பேமெண்ட் இல்லை யார் டேரக்டர் ஆதிக்கின்ற மாதிரி இருந்தது. ப்ரொடியூசர் பற்றி இன்னும் எக்ஸாக்டாக அந்த என்ன நியூஸ் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி எந்த விஷயங்கள் சொல்லுவேன். மோஸ்ட்லி இந்த ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஆகும்னா மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு டைம் ஏதோ ஒரு நடிகர்கள் போகிறாங்க அங்கே, அதே மாதிரி அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து போடுறாங்க. அகைன் அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் எதுவும் பேச வரல. ரீசெண்டாக இந்த அவர் வந்து இந்த சண்டே ஃபேன்ஸ் மீட் அப்பப்போ ஃபேன்ஸை கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கு அந்த ரேஸ் நடக்கிற இடத்துல. இந்த வாரம் அதே மாதிரி இந்த ட்ராக்லேயே வச்சு நிறைய பேர்லாம் வந்து அவர் எது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து தொட்டு காருக்குள்ளெல்லாம் உட்கார்ற மாதிரி இருந்தது. நிறைய பேர் ரொம்ப ஆப்வியஸாக அது வந்து அங்கே ஒரு ஒரு க்ரௌட் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. அது பார்த்தாலே தெரியுது அவருக்கு. அதுக்கு அவர் ஆப்வியஸாக அவர் நார்மலாகவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார். மோஸ்ட்லி வந்து அவர் எந்த ஒரு இதுக்கும் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எதுக்கும் போக மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் ஒதுங்கி இருக்கார், படம் நடிப்பார், வருது போகுதுன்றத ஓகே. அந்த அளவுக்கு தான் அவர் வந்து ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு படம் பார்த்துட்டு போங்க, உங்கள் லைஃப் பாருங்கன்னா அவர் நல்ல ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாரு. பட் அகெயின் நிறைய ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுல அவங்க ஒன்றும் வந்து வாண்டடாக வந்து இந்த மாதிரி எதுவும் கேட்கறதில்ல, இங்கே வாங்க பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள். அதனால அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் படம் நடிக்கிறாரு, வருஷத்துக்கு ஒன்று நடிக்கிறேன்னு இருக்காரு, வந்து நடிச்சா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் ஓகே. இந்த விஷயத்தோடு விடாமல் இப்போ அந்த மாதிரி போயிட்டு அடிக்கடி ஆல்ரெடி வந்து இந்த வலிமை டைம்லேயே ஆகட்டும் எல்லா டைம்லேயும் வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எல்லாருமே நான் சொல்லலை, நிறைய பேர் ஜென்யூனாக நிறைய இடத்துல வந்து இருக்காங்க. படம் வந்தால் போய் பார்ப்பேன், அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் இந்த விஷயங்கள்லாம் வரப்போ அதை வந்து நான் ஹாப்பியாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவேன்றவங்களா ஓகே. ஆனால் ரொம்ப ஓவராக இந்த வலிமை அப்டேட்டு போய் அந்த டைமில் ஸ்டேடியமில் கேட்டதுலேருந்து இந்த கடவுளே அஜித் என்ற விஷயங்கள் சொல்கிறதாகட்டும், இந்த நிறைய இடத்துல இந்த விஷயங்கள்லாம் வந்து அவரே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவர் ஒவ்வொரு டைம் ஒரு நோட்டீஸ் கொடுத்து கடைசியில் எந்த அளவுக்குன்னா ஃபேன்ஸே வந்து அவர் இது மாதிரி பண்ணுறாரு, எங்களையே அவர் இது பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாருன்னு ஒரு மாதிரி எப்பவும் ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக இந்த இன்சிடென்ட்ல அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவரை போட்டு என்ன நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இதே நீங்கள் வந்து அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நடிகராக முன்னாடி சொல்லியிருப்பீங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து போட்டு அடிக்கிறாங்கன்னா மீன்ஸ் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறாங்க. நாங்கள் உங்கள் ஃபேன்ஸ் தானே நீங்கள் அப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடட் வந்து ஒரு ஒரு பயாஸ்டாக இருக்குது இந்த விஷயத்தில். அகைன் அவரு அந்த இடத்துல அவர் ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ல அந்த விஷயத்துல அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, ரேஸ் அந்த விஷயம் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணது அகைன் அது ஒரு தப்பு தான். அது வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரி எல்லாமே பீப்புளெலாம் இருக்காங்க, மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஆப்வியஸாக வந்து என்ன நினைப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கு அது ஆல்ரெடி அவர் சும்மாவே நம்ம ஊர்லேயே அவர் டிஸ்டர்ப்டாக இருப்பார். ஒரு எலெக்ஷன் டைமில் ஓட்டு போடுற இடத்துல போய் செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களால் அவர் ஆல்ரெடி டிஸ்டர்பாக ஒதுங்கி இருக்காரு. அங்கேயும் போய் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவர் தான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு இருக்காரு எல்லா டைமும். அவருக்கு அதுக்கு ஒரு டைம்லாம் அலோகேட் பண்ணியிருக்கார் போல, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல என்ன எதுன்னு. பட் அகைன் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த இடத்துல வந்து விட்டுருக்கலாம். பட் அது ஏன் தெரியல, நிறைய பேர் அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. இத்தனைக்கும் அங்கே போய் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கனாவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு படித்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறவங்க தான் நினைக்கிறேன். அங்கே போய் எப்படி பண்ணாங்களான்றது வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பட் அகைன் இன்னொரு விஷயம், கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை விட்டு அவரும் அந்த மாதிரி தான் சொல்றாரு. அகைன் வந்து ரெண்டு பேராகட்டும், அஜித் ஆகட்டும் விஜய், அவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து இப்போ ஒருத்தர் பொலிட்டிக்ஸ் போயிட்டாரு, இன்னொருத்தங்க ரேஸாக ஒரு பேஷன் தேடி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த நடிகர்கள் அந்த விஷயத்துலலாம் ஒர்ஷிப்ல விட்டுட்டு இதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு லிமிட்ல எல்லாருமே இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஆப்வியஸாக ஒரு விஜய் ஃபேன் தான், பின்னாடிங்களா போஸ்ட்ல ஒட்டி வச்சிருக்கேன். நான் வந்து அந்த பெருத்தனமான ஆனால் ஒரு நாம போய் ஒரு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை அவரையே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் பண்ண வேண்டாமே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஒரு அஃபெக்ட் ஆகி அந்த விஷயத்தில் ரொம்ப டிக்கர் ஆகிடுறாங்க. அது பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அகைன் இன்னொரு விஷயமும் என்ன சொல்கிறேன்னா, அஜித் விஜய் ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேன்ஸுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆஃபீஸாக பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தேவைப்படுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம்
இதுக்கப்புறம் நாம வேணான்னு சொன்னாலும் எப்படியும் இவங்க வந்துக்கிட்டு தான் இருக்க போறாங்க நம்ம கிட்டன்ற மாதிரி நினைச்சு விட்டுறதும் வந்து எனக்கும் கொஞ்சம் பார்க்க கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்தே வந்து யாருமே என்னை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாதீங்க, நான் வரேன் போறேன் அந்த அளவுக்கு அப்பவே விட்டு இருந்திருக்கலாம். இல்ல அப்ப இருந்தே நார்மலைஸ் பண்ணியிருக்கலாம். வெளியே வந்து போறது, 4 இடத்துக்கு பப்ளிக் பிளேஸ்க்கு வந்துட்டு போறதுன்னா அவங்க கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க, நார்மலா எடுத்திருப்பாங்க. என்ன ஒரு ஆக்டர் வராங்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா தன்னை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு உள்ளே வச்சுக்கிட்டு ஐ மீன் வந்து நான் எந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர மாட்டேன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜயும் அந்த மாதிரி தான் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அடிக்கடி வந்து மக்களை சந்திக்கணும். இப்போ நான் வந்து நேற்று ஏதோ ஒரு பிரச்சனையாக்கி அவங்க அவங்க உறுப்பினர்களே அடிச்சிட்டாங்க, ஆஸ்பத்திரியில் சீக்கிரம் அட்மிட் ஆயிருக்காங்க. சென்னையிலிருந்து அவர் வந்து பார்த்துட்டு கூட போக மாட்டாருன்னா எனக்கு அது எந்த அளவுக்கு ஏன் இந்த மூடி பொத்தி வச்சு நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாநாட்டில் ஒரு ஸ்டேஜில் வந்து தான் அப்பியர் ஆவேன், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 நிமிஷம் ரொம்ப நான் வந்து பாதுகாத்து வச்சுப்பேன். நான் வந்து என்னோட இந்த வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, நான் என்னோட ஸ்டார் வேல்யூவோ இல்லை என்னோட வேல்யூ ஒன்று இருக்கு, நான் அடிக்கடி வெளியே வந்துட்டு போனால் அது கம்மியாயிடும். நான் அப்படியே அப்பப்போ வெளியே வந்து இந்த படத்தை இப்போ 3 மணி நேரம் படத்தை காட்டாம அங்கங்கே ஒரு போஸ்டர் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணால் எப்படி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஓவரா ஈகர்னஸ் வருது, அந்த மாதிரி இதை பிளான் பண்ணுறாங்களான்ற மாதிரி இருந்து எனக்கு அதே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த அஜித் சார் விஷயத்தை 2 பேருக்குமே கொஞ்சம் அப்பப்போ ஒரு ஃபேன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ஒரு மாவட்டத்துல எப்படியோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேன்ஸுக்கெல்லாம் வச்சு அங்கங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்பப்போ அந்த ஃபேன்ஸ் மீட் பண்ணி கொஞ்சமாவது அவங்கள கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இந்த ஊர்ல இருக்கும்போது ஐ மீன் ரேஸ்க்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்தப்போ நீங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியே எங்கேயும் வரல, அதனால உங்க ஃபேன்ஸ் உங்களை நேரில் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஹாப்பியா உங்களை நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வந்து இப்போ துபாய்க்கு போறீங்க, அந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா போட்டோ எல்லாம் எடுத்து போடுறாங்க, நியூஸ்ல வருது, எல்லாமே ஓகே. ஆப்வியஸா அங்கேயும் வந்து இப்போ கண்டிப்பா யாருமே அலோவ் பண்ணாதீங்க, ஃபேன்ஸ் யாருமே உள்ளுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச யாரும் பண்ணாதீங்க. நிறைய சொல்லிட்டு வந்திருக்கு, நான் ஓட்டி நான் பாட்டுக்கு போறேன்ற மாதிரி இருந்தா ஓகே. நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ணி அங்கேயே வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் இது பண்ணா ஆப்வியஸா அவங்க வரத்தான் செய்வாங்க. ஒரு ஃபேன்ஸ்ன்றது இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் இங்கே ஒருத்தர் வந்து இருக்காருன்னா நான் எப்படியாவது நான் நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோட்டோ கிடைச்சிடாத பக்கத்துலன்ட்டு நான் நெருங்கி போக தான் செய்வேன். அது டிஃபால்ட்டாக என்னதான் ஒரு படிச்சிருந்தாலும் ஒரு மெச்சூர்ட் பிஹேவியர் இருந்தாலும் சும்மாலாம் போக மாட்டாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கா கொடுக்க போறான்ட்டுலாம் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. அவர் பார்த்து நம்ம இவ்வளோ வருஷமா அவருக்கு நம்ம ஃபேனாக இருக்க பிறந்ததுலேருந்து நம்ம அவரை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் தியேட்டரில். நேரில் எனக்கு ஒரு வாய்ப்பு இங்கே தான் இருக்காரு, இன்னும் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு கம்ப்ளீட்டாக இருக்காரு, ஒரு பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிற வாய்ப்பு கிடைக்காதா, அவர்கிட்ட ஒரு ஹாய் சொல்லிட முடியாதா, கை தொட்ட முடியாதுன்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் அந்த இடம் கரெக்டான இடம், அது பண்ணது நான் கரெக்டுன்னு சொல்ல வரல. பட் அகைன் அதுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இன்கேஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ஊருக்கு வந்தா இல்லை அங்கேயே வந்து இதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். டெய்லி மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சரி அவ்வளோ பிஸியாகவே இருந்துட்டு போட்டோம். அட்லீஸ்ட் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மந்த்லி ஒரு இந்த சுரேஷ் சந்திரா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இன்னைக்கு 100 பேர் இன்னைக்கு ஒரு 200 பேர் கூப்பிட்டு ஒரு மண்டபத்தில் பிடிச்சி சாப்பாடு போட்டு, அது ஆரம்பத்துலலாம் பண்றாங்க நிறைய பேர். பட் இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரில. அது இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். சரி, நான் வந்து யாரையும் வந்து குற்றம் சொல்ல, முக்கியமாக சொல்லணும் நான் 2 சைடும் தான் இது சொல்கிறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரீசெண்டாக ஹாட்ஸ்பாட்டில் வந்து ஒரு படம் ஒன்று வந்துச்சு. ஹாட்ஸ்பாட் நீங்கள் டூ மச்ன்ற ஒரு படம் வரும் ஓடிடியில் பாருங்கள். அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரியிலே வந்து இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க, ஃபேன் வர்ஷிப்பை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. பட் அகெயின் இது அவங்களும் விரும்புறதில்ல. அவங்க அந்த விஷயத்துல போயிட்டாங்கன்னா அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ண விட்டுருங்க. அகைன் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து அவங்க கொஞ்சம் இறங்கி வந்து நிறைய பேர் பார்க்கணும். இத்தனைக்கும் இந்த விஜய் சைட்லாம் வந்து நான் இன்னுமே ரொம்ப அதிருப்தியா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனதுக்கப்புறம் கூட நான் இன்னும் அந்த ஆஸ்பத்திரியில் பார்க்காம படமும் நீங்கள் நடிக்கிறது எங்கேயும் நீங்கள் பட வேலைகளில் எங்கேயும் பிஸியாக இல்லை, படம் அந்த ரிலீஸ்க்காக அதுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்லன்னு எனக்கு தெரியுது. இந்த சரி பொலிட்டிக்ஸ்க்கு ஆக்டிவாக இருக்கீங்க, அப்படி என்னதான் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலப்பா. சீரியஸாக வந்து அது நான் தான் சரி இவ்வளோ 2 வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் இப்போ விருப்பமான கொடுக்குறீங்க இந்த விஷயங்கள்லாம் ஓகே. வந்து இந்த மாதிரி ஏதாவது பப்ளிக்ல வந்து ஒரு பிரச்சனை நடந்தா இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு அதுல பாலிடிக்ஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சமாவது இது பண்ணாதான் உண்டு. சரி, நீங்க நிக்கிற தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க, டவுட்டே இல்லை, ஓகேவா? அங்கேயே அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் உங்களை நம்பி மித்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணி அங்கங்கே டெபாசிட் மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அங்கங்கே நிற்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்போ பேசி எனக்கெல்லாம் தெரியலப்பா இந்த மாதிரி இது இப்போ இது ஆப்வியஸாக ஆப்போசிட் பார்ட்டில் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னா அவர் வெளியே வர மாட்டேங்கிறேன். சீரியஸாக இப்படி இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், பக்கத்து வீட்டில் தான் ஆஃபீஸே இருக்கு போல இருக்கு, அந்த கட்சி ஆஃபீஸ். அங்கிருந்து இது காருக்கு போயிட்டு வராரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கறதப்ப என்ன சொல்கிறதே தெரில. இதெல்லாம் தான் புலம்பித்தரலாம்னு நினச்சேன், சொல்லிட்டேன்.
உங்கள் ஒப்பீனியன் இதில் என்னென்ன தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி. இது ஜஸ்ட் எனக்கு இப்போ தோணுன்னு சொன்னேன். இன்கேஸ் இதில் ஏதாவது கரெக்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோவில் திரும்ப பேசலாம். தேங்க்யூ.